உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தங்கத்தோட விலை எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னாக்கா பியூர்லி பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. சில்வர் பிரைஸ் கீழே வரதுக்கான ரீசன் டிமாண்ட் அண்ட் சப்ளையை தாண்டி பிரீமியம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ சில்வருமே பார்த்தீங்கன்னாக்கா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். எந்த ஒரு அசட்டோட விலை ரொம்ப ஷார்ப்பாக மேலே போகுதோ அதே ஃபோர்ஸில் அது கீழே வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பாக மார்க்கெட் அக்டோபர் 2025 இருந்து இன்னும் ஒரு 18 மந்த்ஸுக்கு மேலே தான் போகும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஃபாஸ்டான ஒரு ரேலி இருக்காது, கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்ட் ரேலியாக இருக்கும். பட் மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகும். அப்போ கோல்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? கோல்டு அப்படின்றது நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னாலே ஷார்ட் டேர்முக்கு பார்க்காதீங்க. தங்கம் ஒரு முக்கியமான அசட் கிளாஸ், அதை நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் தங்கத்தில் அதிகப்படியான ஒரு பணத்தையும் போடக்கூடாது. முதல் 200 கிராம் கோல்டு நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாகவே வாங்குங்க. ஜிஎஸ்டியை பே பண்ணாலும் ஓரளவு வேஸ்டேஜை பே பண்ணாலும். ஏன்னா இந்த ஒரு தங்கம் அப்படின்ற ஒரு அசட் பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சதீஷ் ஸ்வீட்ஸனுடைய ஃபவுண்டர் சதீஷ்குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் எங்க பார்த்தாலும் மறுபடியும் வந்து கோல்டு இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ கோல்டோட விலையுமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம நிறைய ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வந்து பார்க்க முடியுது. திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 3000 குறையுது, இன்னைக்கு பார்த்தா 1200 ஏறி இருக்குது. ஸோ இது இப்படியே போகுமா? என்ன சார் ரீசன் இதுக்கு? தங்கத்தோட விலை எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னாக்கா பியூர்லி பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. எப்பெல்லாம் வந்து ஒரு அன்சர்டனிட்டிஸ் வந்துகிட்டு இருக்கோ தங்கத்தோட விலை மேலே போயிட்டே இருக்கும். அந்த ஒரு அன்சர்டனிட்டிஸ் ஓரளவுக்கு நிலைப்பாடுக்கு வருதுனாக்கா அந்த தங்கத்தோட விலை கண்டிப்பாக கம்மியாகும். இப்போ என்னென்ன அன்சர்டனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறது டேரிஃப். போன செப்டம்பர்லேருந்து இப்போ இந்த அக்டோபர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13 மாதமாக இந்த டேரிஃப்னால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் அன்சர்டனிட்டிஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா சைனாவுக்கு மேலே 50% அப்படின்றாங்க. அடுத்த நாள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அதை நெகோஷியேட் பண்ணிட்டு ஒரு 15%. இதே தான் இந்தியாவுக்கு வந்தது. நம்ம ரஷ்யா கிட்டேருந்து நிறைய ஆயிலை வந்து எடுத்துகிட்டு இருக்கோம், இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோன்றதுனால நமக்கு 50% டேரிஃப் அப்படின்னாங்க. இப்போ அந்த நெகோஷியேஷன்ஸ் ரொம்பவுமே நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 15% வரைக்கும் அந்த டேரிஃப் கம்மியாகிறதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இதை மாதிரியான ஒரு ஸ்டேபிள் டேரிஃப், ஸ்டேபிள் ட்ரேட் சிஸ்டம் வந்துடுச்சுனாக்கா கோல்டோட ப்ரைஸ் கண்டிப்பாக இன்னும் மாடரேட் ஆகும், இன்னும் கம்மியாகும். ஓகே, இப்போ கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கோல்டை விட சில்வர் வந்து ரொம்ப வலட்டைலாக வந்திருக்கு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறிச்சோ இப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ சில்வரோட ப்ரைஸுமே வந்து குறையுமா சார்? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் இது எதுவுமே சில்வர் ப்ரைஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ சில்வருக்கு இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்கு. ஸோ சில்வர் ப்ரைஸ் இப்படி இருக்குமா சார்? சில்வர் பிரைஸ் கீழே வரத்துக்கான ரீசன் டிமாண்ட் அண்ட் சப்ளையை தாண்டி பிரீமியம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ நீங்க சில்வர் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு 10 லட்ச ரூபாய் நீங்க சில்வர் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணணும்னா முதல்ல அவரு பிசிக்கல் டெலிவரி அந்த 10 லட்ச ரூபாய்க்கு சில்வரை மார்க்கெட்ல இருந்து வாங்கணும். அவர் சரி நீங்க 10 லட்சத்தை கொடுத்துட்டீங்க, அவர் அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. அவர் 10 லட்சத்தோட போக மாட்டாரு. உங்களை மாதிரி நிறைய இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் ஒரு 3 கோடியை எடுத்துட்டு போவார். இப்போ திடீர்னு போயிட்டு மார்க்கெட்டில் எனக்கு 3 கோடிக்கு சில்வர் வேணும் அப்படின்னாக்கா சில்வர் இல்லை, பிசிக்கல் சில்வர் அவைலபிலிட்டி இல்லை. அப்போது இருக்கிற சில்வருக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க மார்க்கெட் ரேட்டில் கொடுக்காம மார்க்கெட் ரேட்டை விட ஒரு 10% அதிகமாக வந்து விலை வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும், தீபாவளி சமயத்தில் வரைக்கும் என்ன ஆச்சுன்னா 10% வந்து பிரீமியத்தில் தான் இருந்துச்சு. அதனால நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க, சில்வர் இடிஎஃப்ஸை க்ளோஸ் பண்ணாங்க, சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பிரீமியம் எப்பவுமே இருக்குமானா இருக்காது. அந்த பிரீமியம் கொஞ்சம் கீழே வர என்ன ஆயிடுச்சுன்னா பிரைஸ் உங்களுக்கு ஷார்ப்பா ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ சில்வருமே பார்த்தீங்கன்னாக்கா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். எந்த ஒரு அசட்டோட விலை ரொம்ப ஷார்ப்பா மேலே போகுதோ அதே ஃபோர்ஸில் அது கீழே வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதே அளவுக்கு கீழே வருமானா அதே அளவுக்கு கீழே வராது. பட் அந்த ஒரு வாலட்டாலிட்டி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். எப்பவுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு அசட் ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாக ஃபாஸ்ட்டாக மேலே போகுதுன்னா மொமெண்டமை சேஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து வாங்க பழகுங்க.
ஓகே, இப்போ ரொம்ப நாளாக வந்து எல்லாருமே இந்த கோல்டு சில்வர் பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் பக்கம் அவ்வளோ போகிறது இல்லை. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்டுமே வந்து கொஞ்சம் மாதங்களாகவே இந்த டவுன் ட்ரெண்டில் தான் வந்து இருந்துகிட்டு வருது. ஸோ இப்போ தான் வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து போயிருக்கு. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ண போகுது இனிமேல்? கடைசி 13 மாதம் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ஒரு டெஸ்டிங் டைம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2020 2024 வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரேலியை தான் பெருசாக பார்த்துட்டு இருந்தாங்க. ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டோ பேரிஷ் மார்க்கெட்டோ பார்த்ததே இல்லை. இன்ஃபேக்ட் பேர் மார்க்கெட் அப்படின்றத வந்து 80% ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் பார்த்ததே இல்லை அவங்க. ஸோ மார்க்கெட் அப்படின்னாலே வந்து அது ஏறுமுகத்தில் தான் இருக்கும், அது ரேலி ஆகிட்டே தான் இருக்குன்ற மாதிரி ஒரு அசம்ஷன் அது. ஸோ அந்த ஒரு டேரிஃப், ஜியோபொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், வேல்யூவேஷன், ஏர்னிங்ஸ், இந்த 4 விஷயம் என்ன பண்ணிடுச்சுனாக்கா அந்த ஒரு ரேலியை அப்படியே ஒரு ஹால்ட் பண்ணிடுச்சு. ஒரு வருஷமா வந்து மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாவே இருக்கு. 86,000 இன்ட்ராடே டச் ஆயிடுச்சு. 85,000 வச்சுக்குங்க, அந்த ஒரு 52 வீக் ஹை. அதுக்கப்புறம் மார்க்கெட் 72,000 போயிட்டு திரும்ப 85,000 தான் இப்பவுமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த லாஸ்ட் 1 இயர்ல நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணிருக்காங்க, ப்ராஃபிட்டபிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஏர்னிங்ஸ் இன்னும் மார்க்கெட்ல ஃபேக்டர் ஆகல. ஸோ மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் என்ன ஆயிருக்குன்னா இப்போ கம்மியாயிருக்கு. செப்டம்பர் 2024 இருந்ததை விட அக்டோபர் 2025 வேல்யூவேஷன் ஃபேர் வேல்யூவேஷனுக்கு வந்திருக்கு. இது ஒரு நல்ல தருணம். இப்போ உங்களுக்கு மார்க்கெட்ல வேல்யூவேஷன் ஃபேரா இருக்கு, ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கு, அண்ட் ஆல் த மைக்ரோ அண்ட் மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ். இப்போ ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸை எடுத்துக்கங்க, நீங்கள் நம்மளோட ஜிடிபி க்ரோத்தை எடுத்துக்கங்க, கன்சம்ஷனை எடுத்துக்கங்க, இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கங்க, ட்ரேட் அண்ட் டேரிஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. இப்போது கண்டிப்பாக மார்க்கெட் அக்டோபர் 2025 இருந்து இன்னும் ஒரு 18 மந்த்ஸுக்கு மேலே தான் போகும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஃபாஸ்டான ஒரு ரேலி இருக்காது, கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்ட் ரேலியாக இருக்கும். பட் மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகும். அப்போ கோல்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? கோல்டு அப்படின்றது நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னாலே ஷார்ட் டேர்முக்கு பார்க்காதீங்க. நம்ம தமிழர் கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா 5000 வருஷமாக நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். 5000 வருஷன்றது ப்ராபப்ளி த ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ட்ரெடிஷன் நம்ம தான் இருக்காது. ஸோ கோல்டை வந்து ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் அப்படின்ற ஒரு பீரியடுக்கு பார்க்காம யூ கீப் இட் அஸ் 10 இயர்ஸ், ஒரு 5 இயர்ஸ். ஸோ இன்னமுமே கோல்டு வந்து ஒரு ரேலி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னமுமே நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இந்த ஒரு பீரியட்லேருந்து தங்கம் மேலே போகுமா, போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. டெக்னிக்கல் சார்ட்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். பட் லாஸ்ட் ஒரு 1 இயர்ல போன அதே ஃபாஸ்ட்டுக்கு மேலே போகுமா, போகாது. தங்கம் ரொம்ப நல்ல அசட் கிளாஸ், அதை ஒரு அளவாக வச்சுக்குங்க, அதுலேயே மொத்த காசையும் போட்டுறாதீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோல்டு வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் கூட 15% தான் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கோல்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் 1 இயர் வேணா இவ்வளோ அதிகமாக ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ கம்பேர் பண்ணும்போது, ஈக்விட்டி கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் கோல்டு நோக்கி ஓடுறாங்களோ சார்? தங்கம் ஒரு முக்கியமான அசட் கிளாஸ், அதை நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் தங்கத்தில் அதிகப்படியான ஒரு பணத்தையும் போடக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு உங்கள் வெல்த் ஒரு 1 கோடி ரூபாய் இருக்கு, நீங்கள் நெட்வொர்த் அப்படின்னாக்கா அதில் ஒரு 15 இல்லை 20% நீங்கள் தங்கமாக வச்சிருக்கணும். நீங்கள் ஒரு 40% 50% வச்சிருந்தீங்கன்னாக்கா அப்போ என்ன பண்ணலாம்னா அதுக்கு மேலே தங்கத்தை வாங்காமல் அடுத்து இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்ஸ், அடுத்து இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸில் டைவர்சிஃபை பண்ணணும். தங்கத்தை மட்டுமே வச்சுட்டு இருந்தாலும் ரிஸ்க் தான் அது. ஸோ டைவர்சிஃபை பண்ணணும். தங்கத்தை வந்து ஒரு 15 இல்லை 20% உங்கள் நெட்வொர்த்துக்கு மேலே வச்சுக்காதீங்க. ஓகே, இப்போ எல்லாருக்குமே வந்து கோல்டில் இப்போ கோல்டு ப்ரைஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது பார்த்து எல்லாருக்குமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. ஃபிசிக்கலில் இன்வெஸ்ட் பண்ண நிறைய செய்கூலி சேதாரம் இதெல்லாம் இருக்குது. டிஜிட்டல் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு. ஸோ டிஜிட்டலில் ETF, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், கோல்டு பீஸ் இல்லை வந்து கோல்டு SIP, இது எது சார் பெட்டராக இருக்கும்? முதல்ல கோல்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸு எந்த ஸ்கீமில் போட்டாலும் ஒரே ரிட்டர்ன்ஸ். நீங்கள் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டாக வாங்கினாலும் சரி, ETF-ஆக வாங்கினாலும் சரி, அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா சேம் அப்ரிசியேஷன். ஆனால் இந்த 2 ஸ்கீமில் எந்த ஸ்கீமை வாங்குறது, இது பேர் தான் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ இந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எதில் கம்மியாக இருக்குன்றதை பார்த்து வாங்குங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ETF-ல தான் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒரு பாப்புலர் ETF, கோல்டு ETF நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வாங்கினீங்கன்னா அதோட TER பார்த்தீங்கன்னா 0.83%. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸு டைரக்ட் ஸ்கீமு 0.15. இந்த TERல என்ன பண்ணிருக்காங்க, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ETF பெஸ்ட்டா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ஸ்கீம் பெஸ்ட்டானு பார்க்கும்போது TER தான் அதை டிசைட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, பிளைண்டாக ETF தான் பெஸ்ட்டுன்றதை விட்டுட்டு எதில் TER கம்மியாக இருக்குன்றதை பாருங்க. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து 10 ரூபாய்க்கு கோல்டு, 100 ரூபாய்க்கு கோல்டு, நிறைய ஆப்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கே கூட கோல்டுக்கும் டெலிவரிலாம் ஆகுது. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது சரியான வழிதானா? முதல் 200 கிராம் கோல்டு நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாகவே வாங்குங்க.
ஜிஎஸ்டியை பே பண்ணாலும் ஓரளவு வேஸ்டேஜை பே பண்ணாலும், ஏன்னா இந்த ஒரு தங்கம் அப்படின்ற ஒரு அசெட் பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ஃபீல் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு கல்யாணம் போகிறீங்க இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னாக்கா, ஸோ அந்த ஒரு ப்ரைட் மொமெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கோல்டு ஜுவல்லரியை வேர் பண்ணி போகிறோம் நம்ம. ஸோ 200 grams ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, ஸ்விட்ச் இட் டு எலக்ட்ரானிக் கோல்டு. ஸோ அந்த ஒரு 200 gramsலேயே ஃபர்ஸ்ட் ஒரு 100 gram ஆர்னமெண்ட்ஸாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, காயின்ஸாக வாங்க ஆரம்பிங்க பொசஷனுக்காக. அண்ட் தென் யூ ஸ்விட்ச் இட் டு எலக்ட்ரானிக் கோல்டு. ஓகே, இப்போ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண எது சார் சரியான மெத்தடாக இருக்கும்? சில்வர் பாரா வாங்குறது பெட்டரா, இல்லை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜுவல்லரினா இப்போ கோல்டு ஜுவல்லரியாக போட்டுக்கிறோம், இப்போ சில்வர்னா பாரா வாங்கி வச்சுமே பெருசாக யூஸ் கிடையாது, ஸோ பாரா போலாமா டிஜிட்டலாக போலாமா சார்? சில்வர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க உங்களுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைண்ட் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு பேங்க் லாக்கர் நீங்கள் ஒரு 3 கிலோ சில்வரை எடுத்துகிட்டு போயிட்டு வைங்களேன், என்ன ஆகிடும்னாக்கா ஒரு 25% பேங்க் லாக்கர் அடைஞ்சிடும் அதில். ஸோ நீங்கள் சில்வரை வந்து மேக்ஸிமம் ஒரு 5 கிலோ அதுக்கு மேற்பட்ட சில்வர் வாங்குறதா இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடுங்க. 5 கிலோன்றதே நான் ரொம்ப மேக்ஸிமமாக சொல்கிறேன். ஸோ 5 கிலோன்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் ஆர் திங்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சில்வர் யூட்டென்சில்ஸ் தான் வச்சுருப்போம் நம்ம. ஸோ கால்குலேட் பண்ணுங்கள், கிராம்ஸில் கால்குலேட் பண்ணுங்கள். த மொமெண்ட் யூ டச் 5 kilos அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் சில்வரை வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கோல்டுமே வந்து நம்ம இவ்வளோ ப்ரைஸ் ரைஸ் ஆகும்னு எதிர்பார்க்கல, சில்வருமே எதிர்பார்க்கல. ஸோ கோல்டு சில்வர் தவிர்த்து வேறு ஏதாவது கமாடிட்டி வரதுக்கு சான்ஸ் இருக்கா? இது நல்ல கேள்வி. இது பேர் தான் வந்து கமாடிட்டி சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே இந்த கமாடிட்டி சைக்கிளில் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன ஒரு 9 months to 12 months பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகாதது எது இன்க்ரீஸ் ஆகும்னா கண்டிப்பாக காப்பரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஒரு அடுத்த ஒரு 6 மாதத்தில் பார்க்கலாம், இல்லை ஃபாலோவிங் இப்போவே அந்த ட்ரெண்டை நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அண்டு ஃபைனலாக இந்த சைக்கிள் எங்கே முடியும்னா ஆயிலில் வந்து முடியும். எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு, செகண்ட் சில்வர், தேர்டு காப்பர், ஃபோர்த்து ஆயில். இது ஒரு சைக்கிள், கமாடிட்டி சைக்கிள். இது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சைக்கிளில் பார்த்தா இவ்வளோ நாளுமே கோல்டு சில்வர் மட்டும் தானே சார் வந்திருக்கு, சில்வர் கூட இவ்வளோ நாளாக இல்லை, இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்குது. ஸோ காப்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி பாருங்கள், காப்பரோட ப்ரைஸில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இம்மீடியட்டாக வருமா, இன்றைக்கே வருமா, கிடையாது. அதுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. இப்போ கோல்டு வந்து ஒரு 3 வருஷமா அப்ரிஷியேட் ஆயிருந்தது, சில்வர் அதுக்கப்புறம் ஒரு 1 year அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. இதோட காப்பருமே உங்களுக்கு அப்ரிஷியேட் ஆகும். அதுக்கப்புறமா ஆயில், அது கண்டிப்பாக அதுவுமே ஒரு ரேலியை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ சில்வருக்கோ இல்லை கோல்டுக்கோ இருக்கிற மாதிரி காப்பருக்கு வந்து அவ்வளோ யூசேஜ் வந்து கிடையாது. ஜுவல்லரியாவோ அப்படியெல்லாம் போட்டுக்க முடியாது, இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ்க்கு மட்டும்தான் காப்பர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கான டிமாண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர் எப்படி சார் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? காப்பரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் கமாடிட்டியாக மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் நீங்கள். ஸோ அதுக்கான ஒரு ETFs இல்லை அந்த ஒரு கமாடிட்டியில் நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம் நீங்கள். பட் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இப்படியெல்லாம் நீங்கள் சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முதல்ல நீங்கள் வந்து கேட்டகரைசேஷன் பண்ணணும். ஓகே, கோல்டில் இத்தனை %, சில்வரில் இத்தனை %, காப்பர் தேவைப்பட்டால் இத்தனை %, ஆயில் அண்ட் கேஸ் இத்தனை % அப்படின்னு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா கமாடிட்டைசேஷனாக நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, கோல்டு சில்வர் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி சார். நன்றி.